நம்ம ஸ்வீட் கடையில எங்கேயாவது பாத்திருப்பீங்களோ? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீ ஸ்வாதி தானே, ராணியோட ஃப்ரெண்டு? ராணி கூட ஆசிரமத்துல வளர்ந்தவ தானே? அம்மா இத பாருங்க. ஐயா நீங்களும் பாருங்க. ஆமா, இந்த உடலோட உன் சம்பந்தப்பட்டவங்களை நீ சந்திக்கும் போது அதுக்கான காரணத்தையும் ரகசியத்தையும் நீ தெரிஞ்சுக்குவ. ஆமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஆனா என்னமா திடீர்னு இங்க வந்திருக்க? நான் ராணிய பார்க்கலான்னு வந்தேன் தாத்தா. என்னாச்சு? ஸ்வாதி, ராணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இங்க பாருங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். நீ சொன்னது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா? ஆமாம்மா, இங்க உன்னை பார்த்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஸ்வாதி, நீங்க வந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குது. உங்களெல்லாம் இவ்ளோ பக்கத்துல பாக்குறதும், இந்த 48 நாளைக்கு நான் உங்க கூடவே இருக்க போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தார்த்த நல்லபடியா நேர்த்திக்கடை தான் பிடிக்க போறான். ஆமாங்க, நம்ம பேரப்பட்ட கஷ்டத்துக்கு அந்த தெய்வம் நம்மள கைவிடலைங்க. அவன் நேர்த்தி கடனை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ராணியை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஐயோ, அவளோட விதியில மரணம் இல்லைன்னு அல்லலையும் அப்பவே சொன்னாரு. ராணி பொம்மி 2 பேரும் வந்துட்டாங்கன்னா என்னம்மா பண்ண போறோம்? என்ன பண்றதுன்னு என்னையே கேளு. எனக்கு அப்புறம் தெரியும். கொஞ்ச நேரம் வாய மூட்டுரு.
டென்ஷனா இருக்கு. வேம்பு சார், நீங்க நல்லபடியா இந்த நேர்த்தி கடனை முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ராணியையும் பாப்பாவையும் காப்பாத்திட்டீங்க வேம்பு சார். வாங்க வாங்க வாங்க.